ஹலோ, இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த குறிப்பிட்ட தொகுதியில் டை ஊடுருவல்களை பயன்படுத்தி வெல்டிங் குறைபாடுகளை மதிப்பீடு செய்வதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தொகுதியின் முடிவில் நீங்கள் அடையக்கூடிய குறிக்கோள்கள்: டை ஊடுருவல்கள் பயன்படுத்தி வெல்டிங் குறைபாடுகளின் மதிப்பீடு, டை ஊடுருவல்களுக்கு மேற்பார்ப்பதை தயாரித்தல், குறைபாட்டுள்ள பகுதியின் மேற்பரப்பில் ஊடுருவலை பயன்படுத்துதல், டெவலப்பர் பயன்பாடு, குறைபாடுகளை ஆய்வு செய்தல், பாதுகாப்பு. டை ஊடுருவல்களை பயன்படுத்தி வெல்டிங் குறைபாடுகளை மதிப்பீடு செய்வது வெல்டிங்கில் உள்ள குறைபாடுகளை கண்டறியும் ஒரு வழியாகும். வெல்டிங் குறைபாடுகளை மதிப்பிடும் இந்த முறையானது ஊடுருவல் சோதனை அல்லது திரவ ஊடுருவல் ஆய்வு (LPI) என்றும் பிரபலமாக அறியப்படுகிறது. திரவ ஊடுருவல் ஆய்வு என்பது வெல்ட் உலோகம், திடமான மற்றும் அடிப்படையில் நுண்துளை இல்லாத பொருட்களின் மேற்பரப்பில் திறந்திருக்கும் இடைநிறுத்தல்களை வெளிப்படுத்தும் ஒரு அழிவில்லாத முறையாகும். இந்த முறையின் உதவியுடன் பனிப்பகுதியில் உள்ளமைவை பொருட்படுத்தாமல் மற்றும் குறைபாடு நோக்குநிலை பொருட்படுத்தாமல் குறைபாடு அளவின் பரந்த அளவின் அறிகுறிகளை நீங்கள் காணலாம். கேபிலரி நடவடிக்கை மூலம் பல்வேறு வகையான நிமிட மேற்பரப்பு திறப்புகளுக்குள் ஊடுருவி திரவ ஊடுருவல்கள் செயல்படுகின்றன. இதன் காரணமாக மேற்பரப்பில் திறந்திருக்கும் அனைத்து வகையான மேற்பரப்பு விரிசல்கள், மடிப்புகள், பொரோசிட்டி ஆகியவற்றை கண்டறிய இந்த செயல்முறை மிகவும் பொருத்தமானது. நடைமுறையில் திரவ ஊடுருவல் செயல்முறை பயன்படுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் ஒப்பீட்டளவில் எளிமையானது. நுண்துளை பொருட்கள் தவிர கிட்டத்தட்ட அனைத்து பொருட்களுக்கும் இது பொருந்தும். திரவ ஊடுருவல் பரிசோதனையின் போது பின்வரும் படிகளை பின்பற்ற வேண்டும். ஊடுருவல்களை பயன்படுத்துவதற்கு முன்பு மேற்பரப்பை நன்கு சுத்தம் செய்து முற்றிலும் உலர்த்த வேண்டும். மேற்பரப்பு எந்த வகையான எண்ணெய், கிரீஸ், நீர் அல்லது வேறு எந்த வகையான மாசுபட்டிலிருந்தும் இருக்கக்கூடாது. ஊடுருவல் பரிசோதனையில் பயன்படுத்தும் பொருட்கள்: ஊடுருவல் பரிசோதனையில் பயன்படுத்தும் பொருட்கள் அடங்கும்: ஊடுருவி, சுத்தம் செய்பவர், டெவலப்பர், பஞ்சில்லாத கந்தல், தேவைப்பட்டால் ஒரு எமல்சிஃபையர். ஊடுருவி: 2 வகையான ஊடுருவல்கள் உள்ளன. ஃப்ளோரசன்ட் வகை, விசிபிள் டைப் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. திரவ ஊடுருவலை தேர்ந்தெடுக்கவும் வெள்ளை ஒளியில் எளிதாக காணக்கூடிய வண்ண சாயம், பொதுவாக சிவப்பு சாயம் உள்ளது. டெவலப்பர்கள்: டெவலப்பர் ஒரு உலர் தூள் அல்லது ஒரு ஆவியாகும் திரவத்தில் இடைநிறுத்தப்பட்ட ஒரு தூள் உடனடியாக ஆவியாகும். ஊடுருவும் சோதனையின் உணர்திறன் டெவலப்பர் பொடியின் அளவை பொறுத்தது. முழு பரிசோதனையின் போது வெல்ட் உலோகத்தின் மேற்பரப்பு வெப்பநிலை 16 முதல் 50 டிகிரி வரை இருக்க வேண்டும். காணக்கூடிய வகை ஊடுருவல் ஒரு பொருத்தமான முறையில் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் மேற்பரப்பில் ஊடுருவி ஒரு படலம் உருவாகிறது. ஒருவர் பின்வரும் முறையில் ஊடுருவலை பயன்படுத்தலாம்: டிப்பிங், ஸ்ப்ரேயிங், பிரஷிங். ஸ்ப்ரேயிங்கை விட பிரஷிங் பொதுவாக விரும்பப்படுகிறது, ஏனெனில் இது குறைவான மெஸ்ஸி மற்றும் மூடப்பட்ட பகுதி குறைக்கப்படுகிறது. ஒர்க்பீஸின் மேல் பிரஷிங்கின் மூலம் நீங்கள் ஊடுருவலை பயன்படுத்தலாம். ஊடுருவலை பயன்படுத்தும்போது படமானது மேற்பரப்பு திறப்புகளில் அதிகபட்ச ஊடுருவலை அனுமதிக்கும் அளவுக்கு மேற்பரப்பில் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும். இடைநிறுத்தம் ஊடுருவலை உறிஞ்சுவதற்கு தேவைப்படும் நேரம் டுவெல் டைம் அல்லது பெனெட்ரன்ட் டைம் எனப்படும். ஊடுருவி குறைந்தபட்சம் 5 to 20 நிமிடங்கள் அல்லது உற்பத்தியாளரின் பரிந்துரைகளுக்கு ஆய்வு செய்யப்படும் மேற்பரப்பில் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் ஊடுருவி உலர அனுமதிக்கப்படாது. இந்த நேரத்தில் ஊடுருவல் ஏதேனும் குறைபாடுகள் அல்லது
இடைநிறுத்தங்களுக்குள் பாய்கிறது. அதிகப்படியான ஊடுருவலை அகற்றுதல். ஊடுருவிகளின் பயன்பாட்டிற்கு பிறகு அதிகப்படியான ஊடுருவலை அகற்றுவது பற்றி இப்போது பேசலாம். அதிகப்படியான ஊடுருவல் என்பது ஊடுருவக்கூடிய தயாரிப்பு ஆகும். இது இடைநிறுத்தத்தில் நுழையவில்லை மற்றும் மேற்பரப்பில் உள்ளது. அதிகப்படியான ஊடுருவல் மேற்பரப்பில் இருந்து அகற்றப்பட வேண்டும். பயன்படுத்தப்பட்ட ஊடுருவலின் வகை அதிகப்படியான ஊடுருவலை அகற்றும் முறையை தீர்மானிக்கிறது. அதிகப்படியான ஊடுருவல் பற்றவைப்பு மேற்பரப்பில் இருந்து மெதுவாக துடைக்கப்படுகிறது. டெவலப்பர் பயன்பாடு. மேற்பரப்பு உலர்த்திய பிறகு கூடிய விரைவில் டெவலப்பரை பயன்படுத்துங்கள். டெவலப்பரின் லேசான மெல்லிய மற்றும் சமமான பூச்சு மேற்பரப்பில் தாக்கும் போது சிறிது ஈரப்பதத்தை தெளிக்கவும். டெவலப்பரின் 2 அல்லது 3 லைட் ஸ்ப்ரேக்கள் ஒரு கனமான பயன்பாட்டை விட சிறந்தது. டெவலப்பர்கள் தங்கும் நேரம் பொதுவாக ஊடுருவி ப்ளீட் வெளியேற 5 முதல் 10 நிமிடங்கள் ஆகும். பயன்படுத்தும் டெவலப்பிங் ஏஜென்ட்டின் வடிவத்தை பொறுத்தது வேலைப்பகுதி அதற்கேற்ப உலர்த்தப்படுகிறது. மென்மையான குளிர்ந்த காற்றோட்டத்தால் உலர்த்தும் நேரம் குறைக்கப்படலாம். டெவலப்பர் பின்னர் மேற்பரப்பில் ஒரு படலத்தை உருவாக்குகிறது. படலத்தின் அடுக்கு மேற்பரப்பு திறப்புகளிலிருந்து ஊடுருவி இயற்கையாகவே வெளியேறுவதற்கு உதவுவதற்கும் ஊடுருவக்கூடிய குறிப்பை மேம்படுத்துவதற்கு மேல் அதை பரப்புவதற்கும் உதவும். வெள்ளை டெவலப்பர் மாறுபாட்டின் கீழ் இடைநிறுத்தங்களின் தெரிவு நிலை மிகவும் மேம்பட்டது. ஆய்வு. அடுக்கு மேற்பரப்பில் போதுமான அளவு வளர்ந்தவுடன் மேற்பரப்பு திறப்புகளிலிருந்து ஊடுருவி ப்ளீட் வெளியேறுவதற்கான அறிகுறிக்காக அது பார்வைக்கு ஆய்வு செய்யப்படுகிறது. இந்த ஆய்வு பொருத்தமான ஆய்வு சூழலில் செய்யப்பட வேண்டும். புலப்படும் ஊடுருவல் ஆய்வு நல்ல வெள்ளை ஒளியில் செய்யப்படுகிறது. புளோரசன்ட் ஊடுருவல் பயன்படுத்தப்பட்டால் புற ஊதா ஒளியை பயன்படுத்தி இருண்ட இடத்தில் ஆய்வு செய்யப்படுகிறது. விளக்கம் அல்லது மதிப்பீடு. இது முழு வரிசையிலும் மிக முக்கியமான செயல்பாடாகும். ஒரு விரிசல் நீரில் குறிப்பால் குறிக்கப்படும் ஒரு புள்ளி பொரோசிட்டியை குறிக்கிறது மற்றும் தொடர்ச்சியான பொரோசிட்டி இறுக்கமான வரிசையில் குறிக்கிறது. ஏற்றுக்கொள்வதற்கான தரங்களுக்கு அதிகமாக உள்ள அறிகுறிகள் அல்லது குறைபாடுகளை பொருத்தமான வழிகளில் அகற்றவும், தேவைப்பட்டால் வெல்டிங் மூலம் சரி செய்யவும். போஸ்ட் கிளீனிங். ஒரு தூரிகை அல்லது துண்டு கொண்டு தூளை துடைப்பதன் மூலம் டெவலப்பரை வெள்ளை பவுடர் வெல்ட்களில் இருந்து அகற்றவும். நீர் அல்லது கரைப்பான் கிளீனர் டெவலப்பர் மற்றும் ஊடுருவலை இன்னும் முழுமையாக சுத்தம் செய்ய பயன்படுத்தலாம். ஊடுருவி கரைப்பான் துப்புரவாளர் டெவலப்பர் அனைத்தும் அதிக எரியக்கூடிய பொருள் என்பதால் அவை சூடான மேற்பரப்பில் பயன்படுத்தக்கூடாது. இந்த தொகுதியில் நீங்கள் கற்றுக்கொண்டது: சாய ஊடுருவல்களை பயன்படுத்தி வெல்டிங், சாய ஊடுருவல்களுக்கு மேற்பரப்பை தயாரித்தல், குறைபாடுள்ள பகுதியின் மேற்பரப்பில் ஊடுருவலை பயன்படுத்துதல், டெவலப்பர் பயன்பாடு, குறைபாடுகளை ஆய்வு செய்தல், பாதுகாப்பு அறிவுறுத்தல். இந்த தொகுதியின் முடிவுக்கு வந்துள்ளோம். அனைத்து கருத்துகளையும் நீங்கள் புரிந்து கொண்டீர் என்று நம்புகிறோம். அடுத்த செஷனில் சந்திப்போம்.